பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம். இந்த 2வது பாகத்திலே உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். தேவனுடைய இருதயத்தின் பிரதான நோக்கம் தேவனுடைய ராஜ்யம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நான் வாசிப்போம் என்று சொன்னால், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று சொன்னார். ஆம், தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நற்செய்தியாகிய தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுகிற எல்லா இடங்களிலும் ராஜ்யத்தின் வல்லமை இறங்கி பிசாசனுடைய கட்டுக்களை உடைத்து நோய்களுடைய கிரியைகளை எரித்து ஜனங்களை இருளின் ராஜ்யத்திலே இருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ராஜ்யத்தை எந்த இடத்திலே அங்கே பிரசங்கம் பண்ணினாலும் தேவனுடைய வல்லமை அந்த இடத்திலே கடந்து வருகிறது, இறங்கி வருகிறது. பிரியமானவர்களே, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிப்போம் என்று சொன்னால், இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொன்னால் நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய ராஜ்யம் வெளிப்பட போகிறது. 1000 வருட அரசாட்சி இந்த பூமியிலே ராஜாதி ராஜாவாகிய இயேசு ஜெசுவா மெசாயா எருசலேமிலே சிங்காசனத்தை போட்டு இந்த பூமியை எல்லாம் ஆளுகை செய்ய போகிறார். ஆமே, ஹல்லேலூயா. சங்கீதம் 72:8ஆம் வசனத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த ராஜ்யத்துக்குள்ளே ஜனங்கள் போக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக நோக்கமாக இருக்கிறது. உங்களுக்கு விருப்பம் இல்லையா இந்த கிங்டத்துக்குள்ள போக? ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுவது மாத்திரமல்ல, அந்த கிங்டத்துக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக தேவனுடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டு நாங்கள் மனம் திரும்புவோம். ஹல்லேலூயா. மனம் திரும்புவோம். பாவத்தை விட்டு, அநியாயங்களை விட்டு, பாவ யோசனைகளை விட்டு, பாவ வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். நம்ம ரிப்பென்ட், மனம் திரும்புங்க. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஆமே, ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, யோவான் அவன் சொல்லுறான், அவன் தன்னிடத்திலே ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொன்னான். ஹல்லேலூயா. மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனி. நாங்கள் மனம் திரும்பணும் என்று சொன்னால் அந்த மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆம், கர்த்தருக்குள் அருமையான பிள்ளையான வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டியது அவசியமான காரியமாய் இருக்கிறது. அது பரிசுத்தம் உள்ள ராஜ்யம், அது மகிமையின் ராஜ்யம், அது வல்லமையான ராஜ்யம். ஏசாயா 24ஆம் அதிகாரம், ஏசாயா 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியா அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும், அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இப்படியான ஒரு ராஜ்யம் பாருங்க. சந்திரன் கலங்குமாம், சூரியன் நாணமடையும். ஏண்டா அவ்வளவு பிரகாசம், அவ்வளவு மகிமை, அந்த மகிமையான அந்த ராஜ்யம் அது. ஆமென். பாவம் இல்லாத அந்த பரிசுத்தம் உள்ள ராஜ்யம் அது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னா அவ்வளவு மகிமை இருக்கும் அங்கே. ஓ, ராஜாதி ராஜா, சர்வ வல்லமை நிறைந்தவர். ஆமென். அவருடைய ஆளுகை அங்கே இருக்கும். அந்த மகிமையினால சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இப்படியான ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போக எங்களுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கிறது பாருங்க. இந்த வேளையில் நீங்களும் ஆசைப்படுவீங்க. எனவே ஆசை மாத்திரம் இருந்தால் போதாது, கட்டளைகள் அவருடைய கற்பனைகள் அதில் கை கொண்டு மனம் திரும்பி அந்த அவருடைய வழியிலே கடந்து செல்ல வேண்டிய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். அப்படி என்றால் தான் ராஜ்யத்துக்குள்ளே போகலாம். எனவே தான் இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமயமாக இருக்கு. ரிப்பெண்ட், மனம் திரும்பு. நீ யோசிக்கிற அந்த யோசனையை விடு, பாவமான யோசனையை அதை விட்டு மனம் திரும்பு. மனம் திரும்பு. நீ போகிற வழி பாவமான வழி, அநியாயமான வழிகளை விட்டு மனம் திரும்பிடுச்சுன்னா அது அந்த வழியால் போகாத. டேர்ன் பண்ணு, திரும்பிடு, யூ டர்ன் எடு, அதில் போவ நான் திரும்பி வா. ஹல்லேலூயா. வார்த்தைக்குள்ள ஒப்புக்கொடு. வார்த்தையை நீ வாசி, வார்த்தையை தியானி, அந்த வார்த்தையின் வழி நடக்கிற வேளையில் ஆண்டவர் பெரிய உன்னோடு கூட வந்து பெரிய காரியங்களை செய்து உன்னை அந்த ராஜ்யத்துக்குள்ளே அவர் கொண்டு சேர்ப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு இந்த ராஜ்யத்தை குறித்து அங்கே பேசிக்கொண்டே இருந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் நற்செய்தியை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி குணமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் எல்லா கலிலேயா எங்கும் சுற்றி நடந்தார், ஜெப ஆலயங்கள்ல எல்லா இடங்களிலும். அது மாத்திரமல்ல, எல்லா அவங்க ஜனங்களை காண்கிற இடமெல்லாம் அங்கே சென்று இந்த ராஜ்யத்தின் நல்ல செய்தியை அவர் அறிவித்தார். ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த கிங்டம், ஹல்லேலூயா, அந்த கிங்டத்துக்குள்ள நாங்கள் இப்போ இருக்கிறோம். நாங்கள் மனம் திரும்பி அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கிறவர்களே நாங்கள் எல்லாரும் கிங்டத்துக்குள்ளே இருக்கிறோம். அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களாகிய நாங்கள் இந்த நாட்களில் கிங்டத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் அந்த கிங்டம் வெளிப்படையாக அங்கே வெளியே எல்லாரும் காணும்படியாக, பிரியமான பிள்ளைகளே, 1000 வருஷ அரசாட்சியிலே தேவன் அங்கே எருசலேமிலே சிங்காசனத்தை போட்டு இந்த பூமி எல்லாம் ஆளுகை செய்ய போறார். ஆமென், ஹல்லேலூயா. மனம் திரும்புவோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக.